விஜய் கேக்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பா அடிங்கம்மா. உங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம்னா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கியன், ஒரு ஆபாச பேச்சாளன் நேற்று நம் கட்சி பெண் நிர்வாகியை பார்த்து கேட்டுக்கிறேன், விஜயை ரொம்ப பிடிக்குமாமா, பழையூர் வீட்டுக்கு போமா. அது அயோக்கியன் நாய. அண்ணன் விஜயாவின் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் மகனாக அண்ணனாக தம்பியாக பார்க்கிறாங்க. கொச்சையா பேசுறீங்க ஐயா. ஸ்டாலின் பெண்களை நலம் காக்கக்கூடிய ஆட்சி விடுங்க. பெண்களை குறித்து தரக்குறைவாக முன் கட்சியை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஆபாச அயோக்கியன் பேசுறான். கைது செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? இருக்கா துணிச்சலே? அப்புறம் இன்னொருத்தர், ஏன்னா அது மடக்கி இருக்கிறதுனால, மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி, மடக்கு ஊதி. இங்க கட்சிக்காரன் பேர் தற்கொடி, அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி. நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். மடக்கி ஊதி, மடக்கி ஊதினு வேகமா சொல்லுங்க, ஓட்டு குமுகுமுன்னு விழுந்துரும். அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா மடக்கு ஊதினு வரும். அப்படின்னு ஒரு ஆபாசமா பேசுறான். கேனத்தனமாக பேசக்கூடிய கேன ஊதிகளே, அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய அயோக்கிய ஊதிகளே, பொறுக்கித்தனமாக பேசக்கூடிய பொறுக்கி ஊதிகளே, எங்களுக்கு அந்த ஊக்கு பதிலாக வேற ஒரு இடம், வேற ஒரு வார்த்தை போட தெரியும். எங்க தலைவர் எங்களை அமைதியாக, அன்பாக, கொள்கை கோட்பாடு வழியாக பயணிக்க வேண்டும் என்று சொல்றார். எதிராளிதான் தீர்மானிக்கிறார் நாம் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று. நீங்கள் அன்பாக பேசினால் நாங்கள் அன்பாக பேசுவோம். நீங்க வம்பாக பேசினீங்கன்னா எந்த அளவுக்கு வம்பு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்க பேசுவோம். அடங்கம்மால இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும். எனக்கு விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம்னா?